இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள்வதாக. பிடிஎஸ் என்ற அந்த ஆன்லைன் வகுப்பிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் மீண்டுமாக இயேசுடைய பெயரால் அன்போடு வரவேற்கிறோம். நாம் கடந்த வாரத்திலிருந்து வேதவியல் என்ற அந்த பாடப்பிரிவை பற்றி நாம் படித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் வேதவியல், பிபிலியாலஜி என்றால் என்ன என்ற அறிமுக பாடத்தை நாம் படித்தோம். இந்த வாரத்திலிருந்து நாம் அந்த பாடத்துடைய ஒவ்வொரு பாடப்பிரிவுகளையும் ஆழமாக தேவனுடைய அன்பை நாம் இன்னும் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக பரிசுத்தாவியுடைய பலத்தில் நாம் ஆழமாக கற்றுக்கொள்வோம். அந்த வரிசையில் இன்று வேதாகமத்துடைய தனித்துவம். உலகத்தில் எத்தனையோ மத புத்தகங்கள் உண்டு, எத்தனையோ உலக பிரகாரமான புத்தகங்கள் உண்டு. அறிவியல் புத்தகங்கள், சமூக புத்தகங்கள், இப்படி பல டிபார்ட்மெண்ட், பல பிரிவுகளில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருந்தும் கூட தேவனுடைய புத்தகமாகிய இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு இணையாக அல்லது அதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படக்கூடிய எந்த புத்தகமும் இல்லாத அளவுக்கு இந்த பரிசுத்த வேதாகமமாகிய இந்த புத்தகமானது எல்லா விதத்திலும் இது மேலாக காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? இது ஏன் இத்தகைய தனித்துவங்களை ஒன்றாய் கொண்டிருக்கிறது? பிரியமானவர்களே, அதற்கான காரணத்தை அறிந்தால் அது அவ்வளவு அலாதியானது, அது அவ்வளவு அருமையான ஒரு காரணங்களாக இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு புத்தகத்தில் இந்த சம்பவத்தை படித்தேன். மேலை நாட்டில் ஒரு மனிதன் புதிதாக ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட சில நாட்களுக்குள்ளாகவே அவர் ஒரு பெரிய வெடி விபத்தில் மாட்டிக்கொண்டார். அதன் நிமித்தம் தனது 2 கைகளையும் இழந்தார். முகத்தில் 2 கண்களையும் காது கேட்கும் திறனையும் இழந்து மிக உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவர் தேவனது கிருபையால் எப்படியோ பிழைத்து கொண்டார். ஆனாலும் அவருக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே இப்படி நிகழ்ந்து விட்டது, தேவனது வார்த்தையை வாசிக்க முடியவில்லை என்ற வாஞ்சியோடு ஏக்கத்தோடு அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். நாட்கள் போக போக எல்லாம் குணமாயின. ஆனால் அவருக்கு வேதவசனத்தை வாசிப்பதற்கு கண் கிடையாது, அல்லது மற்றவர்களை வாசிக்க செய்து கேட்பதற்கு காதும் கேட்காது, அல்லது கண் தெரியாத மக்கள் அந்த பிரெயில் எழுத்தை தொட்டு உணர்வது போல கைகளில் தொட்டு உணர்வதற்கு கைகளும் கிடையாது. ஆனால் வேதவசனத்தை வாசிக்க தியானிக்க வேண்டும் என்ற ஏக்கம் மட்டும் குறையவில்லை. சில நாட்களுக்குள்ளாக பிரிட்டிஷ் நாட்டில், இங்கிலாந்தில் இதுபோல பாதிக்கப்பட்ட ஒருவர் தன்னுடைய வேதாகமத்தை கண் தெரியாத அந்த ஒரு பெண்மணியும் கூட பிரெயில் எழுத்தை தன்னுடைய உதடுகளால் தொட்டு உணர்ந்து படித்ததாக கேள்விப்பட்டார். உடனே அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நானும் அப்படியே என்னுடைய கைகள் இல்லாவிட்டாலும், கண்கள் இல்லாவிட்டாலும், காதுகள் இல்லாவிட்டாலும் என் உதடுகளினால் அந்த வசனத்தை வாசித்து நான் தேவனுக்குள் மகிழ்ந்து கலிகூறுவேன், இன்னும் தேவனை அன்பு செய்வேன், தேவனை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வேன் என்று அவர் ஆசையோடு அந்த பிரெயில் புத்தகத்தெல்லாம் வாங்கி தன்னுடைய உதடுகளால் தொடும் பொழுது அவருக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. காரணம் என்னவென்றால், அந்த வெடி விபத்தில் அந்த உதடுகளில் இருந்த நரம்புகள் எல்லாம் உணர்ச்சியற்று போய் மந்தமாய் போய்விட்டன. ஆகவே அந்த பிரெயில் எழுத்தை தொடும் பொழுது எந்த ஒரு உணர்ச்சியும் அவருக்கு இல்லாமல் போய்விட்டது. கண்ணீரோடு அழுது மறுபடியும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தார். எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் மறுபடியும் ஜெபத்தோடு கூட முயற்சி எடுக்கும் பொழுது அவருடைய அறியாமையில், அறியாத விதத்தில் உதடுகளை தொட்டு உணரும் போது உதடுகளுக்கு பதிலாக நாக்கு அந்த எழுத்தின் மேல் பட்டதும் போது அந்த நாக்கில் உணர்ச்சி இருந்தது. ஆகவே அந்த எழுத்தை அவர் அந்த நாக்கில் தொட்டு உணர முடிந்தது. அவரால் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவர் அந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாக்கில் தொட்டு படிக்க ஆரம்பித்தார். நான் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக அந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன்.
நான் 10 வருடத்துக்கு முன்பாக படித்த போதே அந்த புத்தகத்தில் எழுதின எழுத்தாளர் இவரை பற்றி சொல்லும் பொழுது 4 முறை மொத்த வேதாகமத்தையும் படித்து முடித்து விட்டார் அந்த மனிதன். என்ன ஒரு ஆச்சரியம்! கண் தெரியாத, உடல் ஊனமுற்ற நிலையில், மனம் வெறுத்து சோர்வடைந்து தனது வாழ்க்கையே மாய்த்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்த ஒரு மனிதன் இந்த வேத புத்தகத்தை 66 புத்தகங்களை இப்படியாக நாக்கில் தொட்டு 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 படித்து உணர்ந்து தேவனை அன்பு செய்து இன்னும் மேலும் மேலும் படித்து கொண்டிருப்பாரானால் இந்த புத்தகத்தில் என்ன அப்படி இருக்கிறது? உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான புத்தகங்களை விட இந்த புத்தகம் எந்த விதத்தில் மிகச்சிறந்தது இருக்கிறது? இந்த புத்தகத்துடைய தனித்துவம் தான் என்ன? அதை பற்றித்தான் நாம் இன்று படிக்கப் போகிறோம். ஆம், வேதாகமமானது, பரிசுத்த வேதாகமமானது தேவனால் நேசிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தேவனால் தரப்பட்ட இந்த புத்தகமானது அவ்வளவு வல்லமை கொண்ட புத்தகமாக, இது தேவனது அன்பின் கடிதமாக இந்த புத்தகம் இருக்கிறபடியினால் இந்த புத்தகம் எந்தெந்த விதத்திலெல்லாம் இது தனித்துவமானது என்பதை தெரிந்து கொள்வோமானால் நிச்சயமாகவே நாமும் இந்த புத்தகத்தை நேசிப்போம், அன்பு கூறுவோம். இந்த புத்தகம் காண்பிக்கிற தேவனை நாம் நேசிப்போம். இந்த புத்தகத்தை இன்னுமாக கீழ்ப்படிவோம். இந்த புத்தகத்திற்கு, இந்த புத்தகத்தின் வாயிலாக நாம் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதில் நாம் வளருவோம். ஆகவே இன்று நாம் பரிசுத்த வேதாகமம் 12 விதங்களில் இது மற்ற புத்தகங்களை விட முற்றிலும் தனித்துவம் மிக்கது என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவது, பரிசுத்த வேதாகமம் மிகவும் தொன்மையானது, மிகவும் பழமையானது. தனது தொன்மைத்துவத்தில் இது மிகவும் தனித்துவமானது. இதை போல ஒரு பழமையான தொன்மையான புத்தகம் என்று உலகத்தில் எந்த புத்தகமும் கிடையாது. ஆம், கிமு 1400 வருடத்தில் இந்த புத்தகமானது எழுதப்படுகிறது. ஆதியாகமம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புத்தகத்தை மோசே ஆனவர் அந்த சீன் வனாந்திரத்தில் அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அவர் அதற்கு முன்பாகவே இந்த புத்தகத்துடைய சில பகுதிகள் வேறு விதத்தில் எழுதப்பட்டிருக்கலாம். பட் எது எப்படியாக இருந்தாலும் கூட இந்த வேத புத்தகமானது மற்ற புத்தகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய புத்தகங்கள் காணப்படுவதற்கு முன்பாகவே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. சில வரலாற்று அறிஞர்கள் மோசே எழுதின அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வேதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது உண்மையாக இருந்தாலும் கூட இது மற்ற தனித்துவத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு தொன்மைத்துவம் பெற்றிருக்கிற புத்தகம், மிகவும் பழமையான, உலகம் உண்டானதிலிருந்து மிகவும் பழமையான காரியங்கள் எல்லாம் சேர்த்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் என்று சொல்வோமானால் அது வேத புத்தகம் மட்டுமே. இது தனித்துவமானது. இரண்டாவது, வேதாகமம் மிகவும் விசேஷித்த விதத்தில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆம், உருவாக்கத்தில் வேதாகமம் மிகவும் தனித்துவமானது. ஒரு புத்தகத்தை எப்படி மக்கள் உருவாக்குகிறார்கள்? அவர்கள் மனதில் ஒரு யோசனை வரும். அந்த யோசனையை அவர்கள் மிகவும் திட்டமாக விவரித்து எழுதுவார்கள். பின்பு அதை உள்ளடக்கம் என்று சொல்லப்படக்கூடிய, பொருளடக்கம் என்று சொல்லப்படக்கூடிய விதத்தில் அவர்களை ஒவ்வொன்று பிரித்து பார்ப்பார்கள். அதை குறித்து இன்னும் ஆராய்ச்சி செய்வார்கள். தன் கற்பனை சக்தியை பயன்படுத்தி அதை மற்ற மக்களுக்கு பிடிக்கும் விதத்தில் அவர் எழுதுவார்கள். இப்படி நிறைய விதத்தில் எழுதப்பட்டு தான் ஒரு புத்தகம் உருவாகிறது. அதை எழுதி திருப்பி மறுபடியும் சரி செய்து, மறுபடியும் சரி செய்து, அதை பைண்டிங் செய்து என்று இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும். அதுபோல உங்களது கைகளில் தவழக்கூடிய இந்த 66 புத்தகங்கள் அடங்கிய இந்த புத்தகம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் தியானிப்போமானால் அது மிகவும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கக்கூடிய விதத்தில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆம், அதுவே மிகவும் தனித்துவமானதுங்க. தேவனானவர், கர்த்தரே இதற்கு முதல் ஆசிரியராக இருக்கிறார். இந்த 66 புத்தகத்தையும் தேவன் தான் எழுதுகிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, உங்களையும் என்னையும் படைத்த,
உங்களுக்காக எனக்காக சிலுவையில் இரத்த பலியாக மரித்து உயிரோடு எழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவாகிய தேவன், அவருடைய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த புத்தகத்தை எழுதி கொடுத்த ஆசிரியராக காணப்படுகிறார். ஆனால் அந்த புத்தகத்தை நமது கரங்களில் கொடுப்பதற்கு அவர் பயன்படுத்தின விதங்களை தியானித்து பார்ப்போமானால் மிகவும் ஆச்சரியப்படத்தக்கது. ஆம், கிறிஸ்துவம் என்பது, குறிப்பாக இந்த வேதாகமம் என்பது சொல்லக்கூடிய சத்தியம் என்னவென்றால், மனிதன் தேவனை தேடுவதற்காக தனது முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு எடுக்கப்பட்ட முயற்சிகளால் விளைந்தது அல்ல இந்த வேதாகமம். தேவன் தனது அன்பினால் பாவத்தில் விழுந்து போன மனிதனை தேடி கண்டுபிடிப்பதற்காக, அவனை மீட்பதற்காக அவரால் முன்வைக்கப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த வேதாகமம். மற்ற புத்தகங்கள் அப்படி அல்ல. ஆனால் இந்த புத்தகம் தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட, நம்மை மீட்பதற்காக, நம்மை அன்பு கூறுவதற்காக, நாம் தேவனை அன்பு கூறுவதற்காக தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அருமையான ஏற்பாடாகும் இது. ஆம், இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இரண்டு மிகப்பெரிய பகுதிகளை கொண்டிருக்கிற புத்தகமாக காணப்படுகிறது. இது 40 விதமான மனிதர்களை கொண்டு தேவன் எழுதியிருக்கிறார். இதில் 3 வகையான விதத்தில் வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது, வேதாகமத்தின் சில பகுதிகள் கர்த்தர் சொல்ல சொல்ல அப்படியே எழுதப்பட்ட ஒரு பகுதிகளாகும். டிக்டேஷன் மெத்தட் என்று சொல்லுவார்கள். பழைய ஏற்பாட்டில் சில பகுதிகள் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உரைக்கிறதாவது, thus says the Lord, தேவன் இவ்வாறு உரைக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனே அப்படியே சொல்லி எழுத சொல்லுவார். எரேமியா, ஏசாயா, இதுபோல தீர்க்கதரிசன புத்தகத்தில் அப்படிப்பட்ட வரிகளை பார்க்க முடியும் நாம். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் தன்னால் முன்குறிக்கப்பட்ட மக்களை பயன்படுத்தி அவர்களுடைய அறிவு, ஞானம், படிப்பு, அனுபவம், மொழிகள் இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி அவர்களை ஏவி, அவர்களை இன்ஸ்பயர் பண்ணி, இன்ஸ்பிரேஷன் மெத்தட்னு சொல்லுவார்கள், வெர்பல் பிளினரி இன்ஸ்பிரேஷன், ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவனாகவே அவர்களுக்கு தருகிறார். அவர்களுடைய பர்சனாலிட்டி, அவருடைய ஆளுமையை அவர் பயன்படுத்துகிறார். பயன்படுத்தி புத்தகத்தை அவர் எழுதுகிறார். வேதாகமத்துடைய பெரும்பான்மையான புத்தகம் இப்படி எழுதப்பட்டதுதான். வேதத்தில் வாசிக்கிறோம், தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் ஏவப்பட்டு வாசிக்கிறோம். 2 பேதுரு அதிகாரம் 1 இன்னும் தெளிவாய் பேசுகிறது. 2 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 20-21, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தேவனது வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு சத்தியங்களும், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. வேறு எப்படி உண்டானது? தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இரண்டாவது முறை இதுதான். தேவன் தன்னுடைய பரிசுத்த மனிதர்களுடைய பயன்படுத்தி வார்த்தைகளையும் அவர்கள் எழுத வேண்டிய சத்தியங்களையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து தேவ ஆவியால் ஏவப்பட்டு எழுதுகிறார்கள். மூன்றாவது, அவர் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய சாட்சிகளை, அவர்களது அனுபவங்களை, அவர்களது திறமைகளை அவர்கள் பயன்படுத்தி ஏற்கனவே நடந்து முடிந்த காரியங்களை தொகுத்து எழுதி அந்த முறையிலும் கூட சில பகுதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு லூக்கா அதிகாரம் 1 வசனம் 1-4 முறை வாசிக்க முடியும் நம்மால். மகா கணம் பொருந்திய தியோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால்.
ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீ அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இங்கு லூக்கா என்ற அந்த ஒரு ஆசிரியர் என்ன செய்கிறார்? இயேசுவோடு கூட இருந்த அந்த அப்போஸ்தலரிடத்தில், அவர்களோடு கூட இருந்த மக்களிடத்தில் சென்று அதை எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்து அதை ஒழுங்காய் தொகுத்து எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட விதத்திலும் கூட எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, 1 யோவான் புத்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 யோவான் அதிகாரம் 1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்ப யோவான் ஏற்கனவே இயேசுவோடு கூட இருந்தவர் 3.5 வருடங்கள். அப்ப அவர் கண்களால் கண்டது, இயேசுவிடத்தில் அவர் கற்றுக்கொண்டது, இதையெல்லாம் சொந்த சாட்சியாக அவர் சொல்லி எழுதுகிறார் அந்த புத்தகத்தை. லூக்காவானவர் அவர் போய் மற்றவர்களிடத்தில் அதை விசாரித்து அதை உறுதிப்படுத்தி அதை ஒரு தொகுத்து ஒரு புத்தகமாக லூக்கா புத்தகத்தை எழுதுகிறார். ஆக இந்த முறையிலும் கூட வேதமானது எழுதப்படுகிறது. இவ்வாறு ஒரு புத்தகம் உருவாக்கப்பட்டு பார்த்திருக்கிறீர்களா நீங்கள்? பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த பூமியில் இருக்கிற பரிசுத்த மனிதர்களை அவர் பயன்படுத்தி இந்த 3 முறைகளின் மூலமாக சத்தியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி சத்தியங்களை எழுதக்கூடிய மனிதர்கள் ஒரு தவறும் செய்யாதபடிக்கு, பிழையை ஏற்படுத்தாதபடிக்கு வார்த்தைகளை தந்து அவர்களுடைய ஆளுமைகளை எல்லாம் பயன்படுத்தி அருமையாய் புத்தகத்தை 66 புத்தகத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதை போல வேற புத்தகம் உண்டா? நிச்சயமாகவே பரிசுத்த வேதாகமமானது அது உருவாக்கப்பட்ட விதத்தில் அது தனித்துவமானது. 3வது, பயன்படுத்தப்பட்ட எழுத்தாளர்களில் வேதாகமம் தனித்துவமானது. இந்த 66 புத்தகத்தை எழுதுவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட 40 எழுத்தாளர்களுடைய பின்னணியை குறித்து தியானிப்போமானால் நிச்சயமாகவே இந்த புத்தகம் எவ்வளவு தனித்துவமானது, சிறப்பானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். 66 புத்தகங்களையும் எழுதுவர்களுக்கு தேவன் பயன்படுத்தின மக்கள் 40 விதமான மனிதர்கள். இதை வாசிக்கும் போது அதனுடைய எழுத்து நடை, அதனுடைய அழகு, இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது அநேக மக்கள் நினைத்துக் கொள்வார்கள், பண்டைய காலத்தில் இருந்த நிபுணர்கள், மொழியியல் வல்லுநர்கள், கவிஞர்கள், அறிவு ஜீவிகள், இவர்களால் மட்டுமே எழுதப்பட்ட புத்தகமாக இது இருக்க முடியும் என்று நிச்சயமாக சொல்ல முடியும் மக்களால். ஆனால் அப்படி அல்ல. தேவன் உங்களை போன்ற, என்னை போன்ற, நம்மை விட சாதாரணமான மக்களைத்தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். வேதமானது சாதாரண விவசாய மக்கள், மீனவர்கள், ஆடு மாடு மேய்த்தவர்கள், அத்திப்பழம் பொறுக்கினவர்கள், கொலையாளிகள், குற்றவாளிகள், வரி வசூலிப்பவர்கள், இதுபோல சமூகத்தில் அடித்தட்டு மக்களை கொண்டு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நாட்டை ஆண்ட மிகப்பெரிய ராஜாக்கள், அரசாங்கத்தில் உயர் பதவி வகித்த படைத்தலைவர்கள், படைத்தளபதிகள், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், பெரிய பெரிய பிரதம மந்திரிகள் என்று சமூகத்துடைய அப்பர் கிளாஸ் என்று சொல்லப்பட்ட உயர்மட்ட மக்களையும் கூட பயன்படுத்தி இந்த 40 விதமான எழுத்தாளர்களை பயன்படுத்தி எழுதப்பட்ட அருமையான புத்தகமாகும். இது போன்ற புத்தகத்தை எங்காவது பார்த்திருக்கிறோமா நாம்? ஆகவே தேவன் பயன்படுத்தின அந்த எழுத்தாளர்களை வைத்து பார்க்கும் பொழுதும் கூட இந்த புத்தகமானது விசேஷமானது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். 4வது, வேதாகமம் எழுதப்பட்ட கால அளவை தியானிப்போமானால் எழுதப்பட்ட கால அளவில் இந்த பரிசுத்த வேதாகமமானது தனித்துவம் மிக்கது. மிகப்பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் ஒரு நாளுக்கு ஒரு பக்கத்தை எழுதுவார்கள். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு வருடத்தில் 365 பக்கத்தை எழுதி ஒரு புத்தகத்தை முடிப்பதற்கு அவர்கள் ஒரு வருடத்தை எடுத்துக்கொள்வார்கள். அது மிகச்சிறந்த புத்தகமாக கருதப்படும். அவ்வளவு ஆழமாக எழுதுவார்கள் அவர்கள். ஆனால் வேதமானது
இது கிமு 1400வது வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்டு கிபி சுமார் 90வது வருடத்தில் முடிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 1500 வருட கால அளவில் வித்தியாசமான பின்னணியில், வித்தியாசமான கலாச்சாரத்தில், வித்தியாசமான கால சமயங்களில், வித்தியாசமான இடங்களில், 3 விதமான கண்டங்களில், வேறு வேறு நாடுகளில் எழுதப்பட்ட ஒரு அருமையான புத்தகமாகும் இது. இன்னொன்று தெரியுமா? இந்த 40 எழுத்தாளர்களில் முதல் எழுத்தாளர் கடைசி எழுத்தாளரை பார்த்தது கிடையாது. இதில் பெரும்பாலான எழுத்தாளர் ஒருவருக்கொருவர் பார்ப்பது கிடையாது. ஏனென்றால் இவர் வாழ்ந்த காலகட்டம் கிமு 1400, பவுல் வாழ்ந்த காலகட்டம் கிபி 30-40, யோவான் வாழ்ந்தது கிபி 90. அப்படி ஒருவருக்கொருவர் பார்க்காமல், ஆனால் எல்லாரும் சேர்ந்து எழுதின அந்த வேதவசனமானது ஒரு புத்தகமாக கருதப்பட்டு அது இன்றும் வாசிக்கப்படுகிறது, தியானிக்கப்படுகிறது, அது அன்பு கூறப்படுகிறது. ஆக இவ்வளவு காலகட்டத்தில் ஒரு புத்தகத்தை எழுதி முடிக்க முடியுமா? அநேக போர் நடந்து கொண்டிருந்தது, பசி இருந்த காலகட்டம், பட்டினி இருந்த காலகட்டம், செழிப்பு இருந்த காலகட்டம், இப்படியா கால சூழ்நிலையிலும் கூட வித்தியாசமாக இருந்த காலகட்டத்தை உள்ளடக்கினதுதான் இந்த வேதாகம் எழுதப்பட்ட கால அளவாகும். இவ்வளவு ஒரு சிறப்பான புத்தகம் நமது கைகளில் தேவன் தந்திருக்கிறார். நிச்சயமாகவே கால அளவிலும் கூட இது தனித்துவமானது தான். 5வது, மைய கருப்பொருளில் வேதாகமம் தனித்து நிற்கிறது. 66 புத்தகங்கள் இருந்தாலும் கூட, இது 40 விதமான மக்கள் எழுதினாலும் கூட, கால அளவானது 1500 வருடமாக இருந்தாலும் கூட, ஒவ்வொரு புத்தகத்துடைய மைய கருத்து ஒன்றுதான். ஆதியாகமத்துடைய மைய கருத்து தான் வெளிப்படுத்தின விசேஷ மைய கருத்தும் கூட. ஆம், இந்த 66 புத்தகத்துடைய மைய கருத்தும் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய ரட்சிப்பு தான், மீட்பு தான் மைய பொருளாக இருக்கிறது. என்ன ஒரு அற்புதம் இது! என்ன ஒரு ஆச்சரியம்! இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் பாவத்தில் விழுந்து போன உங்களையும் என்னையும், நம்மை போன்ற மனித சமுதாயத்தையும் சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர்களை மீட்டு, அவர்களது பாவங்களை மன்னித்து, அவர்களை தனது பிள்ளையாக மாற்றி பரலோகத்துக்கு அழைத்து சென்று தனது ராஜ்யத்தின் புத்திரர்களாக மாற்றக்கூடிய இந்த மீட்பின் வரலாறு தான் புத்தகத்துடைய மைய கருத்தாக, ஒவ்வொரு புத்தகத்தின் மைய கருத்தாக காணப்படுகிறது. இது ஒன்று போதுமே வேதாகமம் எவ்வளவு தனித்துவமானது என்று சொல்வதற்கு. தேவன் இந்த புத்தகத்தின் மூலமாக நம்மையும், நமது குடும்பத்தையும், நமது தேசத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனது பிள்ளைகளாக சபையில் ஐக்கியமாக இருக்கிற ஒவ்வொருவரும் கூட இந்த புத்தகத்தை இன்னும் ஆழமாக நேசிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக வாசிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக தியானிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக அன்பு கூற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த புத்தகம் கீழ்ப்படிய பண்ண வேண்டும். நாம் கீழ்ப்படிய வேண்டும் இந்த புத்தகத்திற்கு. அதற்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம். 6வது, மிக முக்கியமான ஒரு தனித்துவமான செய்தி, இது என்னுடைய போதனையில், உபதேசத்தில் இது தனித்துவமானது. இந்த புத்தகத்தை போன்று உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு போதித்த, சத்தியத்தை கற்றுக் கொடுத்த புத்தகம் வேறு எதுவும் இல்லை. முதலாவது, மனிதனை பற்றிய போதனையில் இது தனித்துவமானது. மனிதன் எப்படி உருவானான்? அவன் குரங்கிலிருந்து வந்தான் என்று உலகம் போதிக்கிறது. அதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா? இல்லை. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் தான் இதை படைத்தார் என்று. நம் ஒவ்வொருவருக்கும், நீங்களும் நானும் மனிதனாக, குறிப்பாக ஆணாக நாம் எப்படி படைக்கப்பட்டோம், பெண்ணாக நாம் எப்படி படைக்கப்பட்டோம் என்பதை குறித்து மிகவும் தெளிவாக, துல்லியமாக இந்த வேதமானது நமக்கு ஒரு வழி காண்பிக்கிறது, நமக்கு பதில் கூறுகிறது. அதில் தனித்துவம் மிக்கது. இதை போன்ற எந்த புத்தகம் சொல்லப்படவில்லை மனிதன் எப்படி உருவானான் என்று. எல்லாம் கட்டுக்கதைகளும் புனையப்பட்ட புராணங்களுமாக காணப்படுகிறது. வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 2:7-8 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். மனிதனாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் மண்ணிலிருந்து உண்டாக்கினார். அதே 2:21 வாசிக்கிறோம்.
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை தசையினால் அடைத்தார். தேவனாய் கர்த்தர் தாம் மனுஷன் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அவர் ஆணை எப்படி உண்டாக்கினார், பெண்ணை எப்படி உண்டாக்கினார் என்று தெளிவாய் சொல்லுகிறது. இன்று நாம் மனிதன் உயிர் பிரிந்த பின்பு அவனுடைய மண்ணுகள் புதைக்கிறோம். மனிதனுடைய மண்ணில் இருக்கிற எல்லா கனிமங்களும் மனிதனுடைய உயிரிலும் இருக்கிறது, மனிதனுடைய உடலிலும் இருக்கிறது. பாஸ்பரஸ், கால்சியம், இரும்பு என்று எல்லாம் காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால் தேவன் மனிதனை மண்ணிலிருந்து உண்டாக்குகிறார். அவனுக்கு உயிர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயிர் பொருளை தேவன் தன்னுடைய ஜீவ சுவாசத்திலிருந்து கொடுக்கிறார். ஆகவே மனிதனுடைய உருவாக்கத்தை பற்றி, அவனுடைய ஆரம்பத்தை பற்றி தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. அதில் தனித்துவமானது. இரண்டாவது, இப்படி படைக்கப்பட்ட மனிதன் எப்படி வீழ்ச்சி அடைந்தான், எப்படி பாவத்தில் விழுந்து போனான், அதையும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனது வார்த்தையை மீறி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவன் பாவத்தில் விழுந்து போனான் என்று. மூன்றாவது, இன்று உலகம் முழுவதும் கண்டு அதிசயத்தக்க விதத்தில் காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பம். கணவன், மனைவி, பிள்ளைகள், தாத்தா, பாட்டி என்று ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ளாக சொர்க்கமே அனுபவிக்க முடியும் என்று சொல்வார்கள். சொர்க்கத்துடைய ஒரு ருசிதான் குடும்பம் என்று. அந்த குடும்பம் எப்படி உண்டானது? மனிதன் உட்கார்ந்து யோசித்திருப்பானா? இப்படி வேறொரு வீட்டில் பிறந்த ஒரு ஆணும் இந்த வீட்டில் பிறந்த பெண்ணையும் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது ஒன்றாக இணைத்து குடும்பம் என்று அழைத்துக் கொள்வோம் என்று? இல்லை, இதெல்லாம் மனிதனுடைய புத்தியில் உண்டானது அல்ல. எல்லா ஞானத்தையும் படைத்த மனிதனை நேசிக்கக்கூடிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் நன்மை பயக்கும் விதத்தில் குடும்பம் என்ற அமைப்பை உருவாக்கினார். அதை எது கற்றுக் கொடுக்கிறது? வேதம் தான் நமக்கு போதிக்கிறது. வாசிக்கிறேன் பாருங்கள். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இங்கு தேவன் படைத்த ஆணையும் பெண்ணையும் ஒரு கணவன் மனைவியாக இணைக்கிறார், குடும்பத்தை உருவாக்குகிறார். இப்படித்தான் குடும்பம் உண்டானது. படைக்கப்பட்ட மனிதன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு ஆவி, ஆத்துமா என்று ஒரு பகுதி உண்டு, சரீரம் என்ற இன்னொரு பகுதி உண்டு, அவனுக்கு ஆளுமை உண்டு, அவனது வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம் உண்டு. அந்த லட்சியம் என்ன என்பதை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அவனுடைய எதிர்காலம் என்ன, அவன் மரணத்துக்கு பின்பு என்ன நடக்கிறது, ஆவி எங்கே செல்லும், சரீரம் எங்கே செல்லும், எப்படி உயிர் தெழுவான், இவை எல்லாவற்றையும் பற்றி தெளிவாய் சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் வேத புத்தகம் மட்டுமே. அது மட்டுமல்ல, அவன் சமூக அமைப்பாக, ஒரு சமூகமாக, பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு கிராமங்களாக, ஒரு நகரமாக, ஒரு தேசமாக எப்படி உருவாக்கப்பட வேண்டும், அதற்கு என்ன சட்டங்கள் இருக்க வேண்டும், எப்படி அரசாங்கம் கட்டப்பட வேண்டும், எல்லாவற்றையும் நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமத்தில் அதுக்கப்புறம் வரக்கூடிய யாத்திராகமும் லேவியராகமும் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு சமூகமானது எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து தேவன் தெளிவாக அழகாக விளக்கமாக எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லா தேசங்களிலும், எல்லா அரசாங்கத்திலும் காணப்படக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் இதுதான் ஒரு அடிப்படை சட்டமாக காணப்படுகிறது. இது எல்லாவற்றையும் வேதம் நமக்கு போதிக்கிறது. எப்படி இத்தனை தேசங்கள் காணப்படுகிறது? இந்தியாவை போல் அமெரிக்கா கிடையாது, அமெரிக்காவை போல் ஆப்பிரிக்கா கிடையாது. ஏன் இவ்வளவு வேறுபாடுகள்? இவை எல்லாவற்றுக்கும் ஆதியாகமம் 11 தெளிவாய் நமக்கு பதிலளிக்கிறது. ஆதியாகமம் 11:8 கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். மிடில் ஈஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட மனித சமுதாயமானது உலகமெங்கும் அது பரவும்படி தேவன் அங்கு காரியங்களை செய்கிறாருங்க. இவை எல்லாம் சொல்லப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் தேவன் நமக்கு போதிக்கிறார். எப்படி நீங்களும் நானும் காணப்படக்கூடிய உலகம் உண்டானது? ஆதியாகமம் 1 வாசிக்கிறோம்,
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். போதும். இந்த வானமும் பூமியும் எப்படி இன்று காணப்படுகிறது என்பதற்கு மிகவும் அருமையான பதில் இந்த புத்தகம் தருகிறது. இதை போல வேறு எந்த புத்தகம் இந்த உலகம் படைக்கப்பட்டதை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது? அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய ஜீவராசிகள், உயிரினங்கள், புல் பூண்டுகள், செடி கொடிகள், கனிமரங்கள், காய்கள், கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், பூமியில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள், சிங்கம், புலி, இவையெல்லாம் எப்படி உருவானது என்பதையும் கூட ஆதியாகமத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தெய்வ கொள்கை, உலகத்தில் ஒரே ஒரு தேவன் உண்டு என்ற கொள்கையை இந்த வேதாகமம் தான் திட்டமும் தெளிவுமாக மக்களுக்கு போதிக்கிறது. யாத்திராகமம் 20:3 வாசிக்கிறோம் இப்படி: என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தேவன் ஒருவர் தான், அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இந்த வேத பகுதி எழுதப்படும் பொழுது உலகம் எங்கும் பல தெய்வ கொள்கை இருந்தது. ஆடுகள், மாடுகள், பன்றிகள், கல், மண், மரம், சூரியன், சந்திரன் என்று எல்லாவற்றையும் தேவன் என்று சொல்லி வணங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் தேவன் மட்டுமே தேவன், ஒரே தேவன் உண்டு என்று ஒரு தெய்வ கொள்கையை தேவன் தைரியமாக, வல்லமையாக, அன்பாக அவர் அதை போதிக்கிறார். இதை போல போதிக்கிற புத்தகம் ஏதாவது உண்டா இந்த உலகத்தில்? இதற்கும் மேலாக மீட்பு, ரட்சிப்பு பற்றிய போதனை வேதத்தின் மிகச் சிறப்பான போதனையாகும். இந்த உலகத்தில் ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு சீர்கேடு? இந்த உலகமானது ஏன் இப்படி காணப்படுகிறது? அநேக மக்கள் இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பதிலுக்கு, அந்த கேள்விக்கு சரியான பதில் இங்கு சொல்லப்படுகிறது. மனிதன் பாவம் செய்கிறான் தேவனுக்கு விரோதமாக. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். தேவனுக்கு விரோதமாக மனிதன் பாவம் செய்ததினால்தான் பாவத்தின் விளைவுகள் தான் என்று காணப்படக்கூடிய உலகத்தின் சீர்கேடுகள் என்று வேதம் பாவத்தை குறித்து தெளிவாய் போதிக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பாவத்திலிருந்து எப்படி மன்னிப்படைய முடியும்? பாவத்தால் சீரழிந்த தனி மனிதனுடைய வாழ்க்கை, பாவத்தால் சீரழிந்த இந்த உலகம், பாவத்தால் சீரழிந்த இந்த குடும்பம், பாவத்தால் சீரழிந்த சமுதாயம், இவையெல்லாம் எப்படி மீட்டெடுக்கப்பட முடியும்? அது யாரால் முடியும்? அது இயேசுவால் மட்டுமே முடியும். வானத்தின் கீழெங்கும் பூமியில் மனுஷருக்குள்ளே மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று தெளிவாய் ரட்சிப்பை பற்றி, மீட்பை பற்றி போதிக்கிற ஒரே ஒரு புத்தகம் இந்த வேத புத்தகம் மட்டுமே. இயேசு பாவிகளை ரட்சிப்பதற்காக உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எந்த புத்தகம் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது? குற்ற உணர்வில், பாவ உணர்வில் இருதயங்களை கிழித்துக் கொண்டு, தலையை பீய்த்துக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு இதுதான் வழி, இதுதான் சத்தியம். உனது பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, மீண்டுமாக முறிந்து போன தேவனோடு ஒன்றுக்கு உறவை புதுப்பிப்பதற்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே ஒரே வழியாக இருக்கிறார் என்ற அந்த அருமையான பொக்கிஷமான அந்த போதனையை சொல்லக்கூடிய புத்தகம் ஒரே ஒரு புத்தகம், இது மட்டும்தான். பிரியமானவர்களே, இது தனித்துவமான புத்தகம். போதனையில் அது வெறும் ஏட்டுச் சுரக்காய் அல்ல, அது உங்களையும் என்னையும் மாற்றி அமைக்கிற ஒரு அருமையான புத்தகமாக இந்த புத்தகம் காணப்படுகிறது. அதில் இது தனித்துவமான புத்தகமாக இருக்கிறது. ஆம், இதை போல ஒரு போதனை எங்கும் நீங்கள் காண முடியாது. நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் போது அதை புரிந்து கொள்வீர்கள். இந்த புத்தகத்தை போல நான் எந்த புத்தகத்தை வாசித்தது கிடையாது. இந்த புத்தகம் சொல்வதை போல சத்தியம் எந்த புத்தகத்திலும் காணப்படுவது கிடையாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். சத்தியத்தை நேசிப்போம், சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் எதில் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள்? பாவத்திலா? குற்ற உணர்விலா? பாவ உணர்விலா?
அவை எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு விடுதலையை நிச்சயமாக இந்த வேத புத்தகத்தின் மூலமாக தேவன் தர தயாராக இருக்கிறார். இதை வாசியுங்கள், இதை தியானியுங்கள், இதற்கு கீழ்ப்படியுங்கள், சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 7வது சத்தியம், பாதுகாக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டதில் வேதாகமம் தனித்துவமானது. ஆம், இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்தை பற்றி சொன்னேன் நான். அது கிமு 1400 வருடத்தில் எழுதப்பட்ட புத்தகமானது இன்று கிபி 2025 நமக்கு கிடைக்கிறது முழுமையாக அப்படியே. இது எப்படி சாத்தியப்படும்? இதை போன்ற புத்தகங்கள் இடத்தில் உண்டா? கிமு 1400 எழுதப்பட்ட புத்தகமானது எந்தவித மாற்றமும் படுத்தப்படாமல் அப்படியே உங்களுக்கு கையில் கிடைக்குமா? நிச்சயமாக கிடையாது. 1400 பேப்ரஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாணல் செடியிலிருந்து ஒரு எழுதப்படக்கூடிய பொருளை தயாரித்து அதில் எழுதுவார்கள். அதற்கு பின்பு மிருகங்களுடைய தோள்கள், கல்வெட்டுக்கள், தோல் சுருள்கள், அதற்கு பின்பு காகிதங்கள், அந்த காகிதங்களெல்லாம் ஒன்றாக இணைத்து புத்தக வடிவங்கள், பிரிண்ட் பண்ணக்கூடியது, எழுதக்கூடியது, இப்படி பல விதத்தில் எழுத்துத்துறையானது, அச்சுத்துறையானது மெதுவாக வளர்ச்சி அடைந்து இப்பொழுது நீங்களும் நானும் பெற்றிருக்கிற இந்த வடிவத்துக்கு வந்திருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? தேவன் எழுதின அந்த சத்தியங்கள் இத்தனை வருடங்கள் பத்திரப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு மிகவும் அருமையான விதத்தில் எந்த அழிவும் இல்லாமல் நமது கரங்களில் கிடைக்கும் என்றால் இது தேவ செயல்தானே. இதற்கு பின்பாக தேவனது கரம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? இந்த புத்தகமானது எவ்வளவு தனித்துவமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனது வசனமாக இது இல்லாவிட்டால் இது செய்யப்படக்கூடுமா? நிச்சயமாக இல்லை. ஆகவே தேவன் உங்களையும் என்னையும் இந்த புத்தகத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. 8வது, விமர்சனங்களை கடந்து வெற்றி கொண்டதில் பரிசுத்த வேதாகமம் தனித்துவமானது. ஆம், பல விமர்சனங்கள் இந்த புத்தகத்துக்கு எதிராக எழுந்ததுண்டு. நூற்றாண்டுகளாக இந்த உலகத்தின் வரலாற்றில் இந்த புத்தகத்தில் நிறைய பொய் இருக்கிறது, இந்த புத்தகத்தில் நிறைய தவறு இருக்கிறது, இந்த புத்தகம் கட்டுக்கதை என்று இந்த புத்தகத்தை விமர்சித்த மக்கள் நிறைய உண்டு. படித்த அறிவு ஜீவிகள் விமர்சித்திருக்கிறார்கள், பெரிய நிபுணர்கள், மொழியில் வல்லுநர்கள் நிரூபித்திருக்கிறார்கள், விமர்சித்திருக்கிறார்கள், தூசித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி அறிவியல் ரீதியாக, தொல்லியல் துறையின் மூலமாக, பல படித்த அறிஞர்கள் மூலமாக வேதாகமம் 66 புத்தகத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம், இதில் பதிவு செய்யப்பட்ட எல்லாம் உண்மை, சத்தியம் என்று தேவனானவர் நிரூபித்திருக்கிறார். அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நம்பகத்தன்மையானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை விமர்சனங்களையும் தாண்டி இன்றும் கூட இந்த புத்தகமானது உண்மைதான், இதில் ஒரு பொய்யும் இல்லை என்று நிரூபிக்கப்பட்ட புத்தகமாக இந்த புத்தகம் காணப்படுகிறது. பிரெஞ்சு புரட்சியாளர் சொல்லப்படக்கூடிய வால்டேர் அவர் ஒருமுறை இப்படியாக சொன்னார் வேதத்தை குறித்து, இது கட்டுக்கதை, இன்னும் 100 வருடத்தில் இந்த புத்தகமானது காணாமல் போய்விடும் என்று சொன்னார். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் போதே அவரது வீட்டிலேயே அந்த வீட்டை விலைக்கு வாங்கி பைபிளானது அச்சடிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேதங்கள் அவருடைய வீட்டிலேயே அடுக்கப்பட்டு உலகமெங்கும் அனுப்பப்பட்டது. இன்று வால்டேர் இல்லை, அவரது போதனைகள் இல்லை. ஆனால் அவர் எதற்கு எதிராக விமர்சித்தாரோ அந்த புத்தகமானது இன்றும் ஜீவிக்கிறது. காரணம், இந்த புத்தகத்தை எழுதிய தேவன் ஜீவிக்கிறார். பிரியமானவர்களே, அந்த தேவனுக்கு நாம் சாட்சிகளாக இந்த புத்தகத்தின் மூலமாக இருப்போம். 9வது, தன்னை அழிக்கும் முயற்சிகளை வெற்றி கொண்டு இப்போதும் ஜீவிப்பதில், உயிரோடு இருப்பதில் இந்த வேதாகம் தனித்துவமாய் காணப்படுகிறது. ஆம், 9வது தனித்துவம் இதுதான். தன்னை அழிக்கும் எல்லா முயற்சிகளையும் வெற்றி கொண்டு இன்றும் வாழ்வதில் வேதாகம் தனித்துவமாக காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, அதற்கு பின்பாகவும் சரி,
இந்த வசனத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று சாத்தானவன் அநேக மக்களை பயன்படுத்தினான். கிமு 304 ரோம சீசர் டைக்ளோஷியன் என்று சொல்லப்படக்கூடியவர் கிறிஸ்தவர்களையும் அவர்களுடைய மத புத்தகமாகிய பரிசுத்த புத்தகமாகிய இந்த பைபிளையும் நீங்கள் கிழித்து எரிந்து கொன்று குவியுங்கள் என்று சொன்னார். அவர் அநேக கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த வேதவசனமானது கிழித்தெறியப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது. இது வரலாறு தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்க அனுமதிக்கவில்லை. வில்லியம் டிண்டல் மொழிபெயர்த்தார், அவரையும் எரித்தார்கள். அவர் மொழிபெயர்த்த புத்தகத்தையும் எரித்தார்கள். கம்யூனிஸ்ட் நாடுகளில் இது கிழித்தெறியப்பட்டது, எரிக்கப்பட்டது, கிழித்தெறியப்பட்டது. அதை வைத்திருக்கிற மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். சீனாவிலும் மற்ற இடங்களிலும் கூட என்ன ஆனது? ஆனால் இன்றும் இந்த புத்தகமானது முழுமையாக ஒரு எழுத்தின் ஒரு புள்ளி கூட அழியாமல் இன்றும் அது ஜீவிக்கிறது. உலகத்தில் அப்படி எந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்? எத்தனை புத்தகம் அப்படி இருக்கிறது? ஒரு புத்தகம் கிடையாது. ஏனென்றால் இது பரிசுத்த ஆவியானவரால் தரப்பட்ட புத்தகமாக காணப்படுகிறது. இது உங்களுக்கும் எனக்காக கொடுக்கப்பட்டது. நீங்களும் நானும் தேவனை நேசிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு சத்தியத்தையும் நாம் கற்று உணர்ந்து அதன்படி வாழும் பொழுது அது நமது வாழ்க்கையை அது மிகவும் மறுரூபப்படுத்துகிறது. அதுதான் 10வது சத்தியமாக வேத புத்தகத்தை தனித்துவமாக நான் இங்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஆம், புதிதாக்கும் வல்லமையில் வேதாகமம் தனித்து நிற்கிறது. இப்போதும் கூட டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் எந்த ஒரு தனி மனிதனையும், எந்த ஒரு குடும்பத்தையும், எந்த ஒரு சமூக அமைப்பையும், எந்த தேசத்தையும், எந்த ஒரு சீர்கெட்ட கலாச்சாரத்தையும் இந்த வேதவசனமானது முற்றிலும் மாற்றி அமைத்து அதில் தேவனது ஒளியை, தேவனது அன்பை ஊற்றக்கூடிய வல்லமையை கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு ஆச்சரியம்! ஆம், இன்று மக்கள் புத்தகத்தை வாசிக்கிறார்கள். நான் அந்த புத்தகத்தை வாசித்தேன், வாழ்க்கை மாறினது சொல்கிறார்கள். ஆனால் இந்த வேத புத்தகமானது தனி மனிதனையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் ஏற்படுத்தின பாதிப்பு வேறு யாரும் எதுவும் ஏற்படுத்தவில்லை என்று நாம் அடித்து சொல்ல முடியும். காரணம், இந்த புத்தகத்தில் உள்ள வல்லமை, இந்த புத்தகத்தை எழுதின தேவனுடைய வல்லமை, இந்த புத்தகம் சொல்லப்படும் சத்தியத்துடைய வல்லமை அவ்வளவு வல்லமை உள்ளது. எபிரேயர் 4:12 வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. என்ன ஒரு வல்லமை பாருங்க! இயேசுவை அழித்து ஒழிப்பதற்காக, சோதிப்பதற்காக சாத்தான் வரும் பொழுது இயேசுவானவர் வேற எதையும் பயன்படுத்தவில்லை. இப்படி எழுதியிருக்கிறது, இப்படி எழுதியிருக்கிறது என்று அவர் வேதவசனத்தை கொண்டு மட்டுமே சாத்தானை ஜெயம் கொண்டார். சங்கீதம் 119 முழுவதுமே இந்த வேதவசனத்துடைய வல்லமையை பற்றி வாசிக்க முடியும். உமது வேதமானது எனது மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் எனது துக்கத்தை நான் அழிந்து போயிருப்பேன். ஒரு தனி மனிதன் தனது வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்களில் அழிந்து போகாமல் அவனை காப்பாற்றி மீட்டெடுக்கக்கூடிய, அவனை புதிதாக மாற்றக்கூடிய, அவனை மறுரூபப்படுத்தக்கூடிய வல்லமையானது இந்த வார்த்தைகளில் பொதிந்துள்ளது. தமிழ்ல ஒரு பாட்டு அருமையா உண்டு. இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். இந்த பாட்டு யார் எழுதுனது தெரியுமா? ஒரு ஜெயிலில் ஒரு கொலை குற்றவாளியால் எழுதப்பட்ட ஒரு பாட்டு. ரொம்ப ஏழ்மையில் வாழ்ந்த ஒரு குடும்பம். இந்த மனிதன் கொலை செய்து தூக்கு தண்டனை கைதியாக காணப்பட்டான். அப்பொழுது வெளியில் இருந்த மனைவி தனது தாலி என்று சொல்லப்படக்கூடிய தன்னிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு சொத்தாக கருதப்படக்கூடிய தாலியை விற்று அந்த பணத்தை கொண்டு தனது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து ஜெயிலில் இருக்கிற அந்த கணவனை மீட்பதற்காக கொண்டு போய் வக்கீலிட்டு கொடுப்பார். அவர் சொல்லுவார், வந்து விற்ற நாளைக்கு உனக்கு ஒரு ஹியரிங் வரும், நீ அங்கே போய் இந்த கொலையை நான் செய்யலன்னு சொல்லிடு, நீ விடுதலை ஆயிடுவேன்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவார் அவருங்க. அந்த நாளுக்கு முந்தின நாள் அவர் இந்த வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உனது பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தவராக இருக்கிறார்,
அவரிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தால் உனது வாழ்க்கை புதிதாக மாறும் என்று சொன்ன வசனத்தை நம்பி இயேசுவிடத்தில் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பார். அடுத்த நாள் சென்று அவர், நான் தான் அந்த கொலையை செய்தேன், அது மட்டுமல்ல இன்னும் 2-3 கொலைகளை செய்திருக்கிறேன் என்று சொல்லி தனது பாவங்களை எல்லாம் அவர் அந்த நீதிபதியிடத்தில் அறிக்கை செய்து விடுவார். ஆகவே அவர் வெளியே வர முடியாதபடிக்கு அவர் தூக்கில் போட்டு விடுவார்கள். தன்னை சாவிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு ஒரு வழி இருக்குதுன்னு தெரிந்தும் கூட, நான் உண்மையான தேவனை நேசிக்கிறேன், அவரை ஆராதிக்கிறேன், நான் பொய் சொல்லக்கூடாது என்பதை உணர்ந்தவராக இந்த சத்திய வசனமானது அவரை பொய் சொல்ல அனுமதி, உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவன் தனது உண்மைகளை எல்லாம் ஒத்துக்கொண்டு அவர் மரணத்தை தழுவினார். அவரால் எழுதப்பட்ட பாட்டு தான் இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். இந்த வேதவசனமானது கொலை குற்றவாளிகளையும் கூட அது மறுரூபப்படுத்துகிறது, புதிதாக்குகிறது. தனி மனிதனை மட்டுமல்ல, காட்டு மிராண்டிகளையும் கூட இது நாகரிகமுள்ள மனிதனாக மாற்றுகிறது. காட்டு மிராண்டிகளையும் கூட நாகரிகமுள்ள மனிதர்களாக அது மாற்றுகிறது. ஆக்கா இண்டியன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய உயிர்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு இன சமூகம் காணப்பட்டது. ஜிம் எலியட் என்று சொல்லப்படக்கூடியவரோடு கூட சென்ற அந்த 5 மிஷனரிகளையும் கூட அவர்கள் குத்தி கொன்றார்கள். ஆனால் பின்பாக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது அவர்களது வாழ்க்கையே மாறியது. இன்று அங்கு அருமையான சபை தனது சக மனிதனை கொண்டு கொண்டிருந்த மக்கள் இப்பொழுது அன்பு கூறுகிறார்கள். காரணம் என்ன? இந்த புத்தகத்துடைய புதிதாக்கும் வல்லமை. ஒரு காலத்தில் பெண்களை அடிமைகளாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். பெண்களை பொருள்களாக, வெறும் பாலியல் மிஷன்களாக பயன்படுத்தி கொண்டிருந்த காலம் இருந்தது. தேவன் ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக உண்டாக்கினார். தேவன் ஆதியிலே ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். பெண்ணானவள் தேவனது சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறாள். ஆகவே பெண்ணுக்குரிய எல்லா விதமான உரிமையும் கொடுக்கப்பட வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லி பெண்ணுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைத்தது. இன்று உலகமெங்கும் பெண்கள் ஆணுக்கு சமமாக கருதப்படுகிறார்கள். ஆணுக்குரிய எல்லா சலுகைகளும் எல்லா உரிமைகளும் பெண்ணுக்கும் தரப்படுகிறது. தேவனது பார்வையில் ஆணும் பெண்ணும் ஒன்று என சத்தியமானது எவ்வளவு பெரிய மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது. இனவெறி, கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்று மிகப்பெரிய வேறுபாடு இருந்தது. ஆப்பிரிக்கில் காணப்படக்கூடிய கருப்பர்களை அடிமை வியாபாரமாக செய்யப்பட்டது. அவர்களை அழைத்து வந்து அடித்து நொறுக்கி கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிப்பதற்காக அடிமைகளை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அடிமைகள் அங்கு தேயிலை தோட்டங்களிலும் மற்ற இடங்களிலும் கூட வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வில்லியம் வில்பர் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வேதத்தை கற்று இந்த வேதத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்பின அந்த மனிதனால் அது முற்றிலும் மாற்றமைக்கப்பட்டது. இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? இந்த வேத வசனத்துக்கு உள்ளாக இருக்கிற வல்லமை, இந்த வசனத்துடைய சத்தியம். இன்றும் சொல்லிக்கொண்டே போக முடியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களது வாழ்க்கை மாறி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. நம்ம சுபாவங்களில் மாற்றம் வந்திருக்கிறது. நீங்களும் நானும் இயேசுவை போல நேசிக்கிறோம், இயேசுவை போல மன்னிக்கிறோம், இயேசுவை போல அன்பு கூறுகிறோம். இவையெல்லாம் எப்படி சாத்தியப்படும்? கடித்து பற்றி கொண்டிருந்த மக்கள் நாமெல்லாம். நம்முடைய சுபாவங்களில் மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் தேவனது வார்த்தை. இதை நாம் வாசிக்கிறோம், இதை நாம் தியானிக்கிறோம், கீழ்ப்படிய விரும்புகிறோம், அதற்கு தேவனை சார்ந்திருக்கிறோம். ஆகவே ஒரு புதிதாக்கும் வல்லமையில் இந்த புத்தகத்திற்கு இணையாக வேறு எந்த புத்தகமும் கிடையாது. 11வது, மொழிபெயர்ப்பிலும் கூட அது தனித்துவமானது. வேதாகமத்தை போல அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் ஒன்று கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் உண்டு. எல்லா மொழிகளிலும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் இந்த புத்தகம்தான். 2011 யுனைடெட் பைபிள் சொசைட்டி என்ற அந்த ஒரு நிறுவனமானது அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பில் இப்படி வாசிக்கிறோம். உலகத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்லப்படக்கூடிய முழு வேதாகமும் 469 மொழிகளில் இதுவரை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதாம்.
1231 மொழிகளில் புதிய ஏற்பாடு மட்டும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதாம். 827 மொழிகளில் வேதத்துடைய எந்த ஒரு பகுதியாயினும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதாம். ஆகவே மொத்தம் 2527 மொழிகளில் இந்த வேத புத்தகமானது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 2527, இது 2011 வருடங்களில். இப்பொழுது இன்னும் அது அதிகமாக இருக்கும். இதை போல 2000 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் ஏதேனும் உண்டா? இது ஒன்று போதுமே இந்த புத்தகம் பரலோகத்திலிருந்து தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்வதற்கு. இதை வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு இது போதுமே. இறுதியாக இந்த புத்தகம் தனித்துவம் என்று சொல்வதற்கு, விற்பனையில் சாதனை படைத்ததில் இது தனித்துவமானது. இன்று அநேக மக்கள், அநேக எழுத்தாளர்கள் பெருமை அடித்துக் கொள்வார்கள். இந்த புத்தகமானது 1 லட்சம் விட்டுவிட்டது, 10 லட்சம் விட்டுவிட்டது, 1 கோடி புத்தகம் விட்டுவிட்டது என்று. ஆனால் விற்பனையில் இன்று வரை சாதனை படைத்தது இந்த புத்தகம் மட்டும்தான். கின்னஸ் புத்தகத்தில் 30 வருடத்திற்கு முன்பாகவே கடந்த 200 வருடங்களில் மட்டும் 600 கோடி பைபிள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. 600 கோடி பைபிள். எத்தனை மக்கள் வாசிக்கிறார்கள்! மக்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வேதவசனமானது எல்லா விதத்திலும் தனித்துவம் மிக்கது. இதற்கு இணையாக நாம் ஒன்றையும் வைக்க முடியாது. காரணம் என்னவென்றால், இது இணையில்லாத, நிகரே இல்லாத சர்வேஸ்வரனாகிய இயேசு கிறிஸ்துவால் தரப்பட்ட புத்தகமாக காணப்படுகிறது. நியூ ஹெப்ரேட் என்ற தீவில் இருந்த மக்கள் மனிதர்களை கொன்று சாப்பிடக்கூடிய மக்களாக காணப்படுவார்கள். ஒரு இனத்துக்கு விரோதமாக இன்னொரு இனம் எழும்பி அடித்து கொன்று சமைத்து சாப்பிட்டு விடுவார்கள். ஆனால் தேவன் ஜான் பேட்டன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிஷனரியை அங்கே அனுப்பினார். அவர் அங்கு போய் செய்த முதல் வேலை என்னவென்றால், அவர்களது மொழியில் இந்த வேத புத்தகத்தை மொழிபெயர்த்தார். முழு புத்தகத்தையும் அச்சடித்து அந்த மக்களுக்கு படிக்க சொல்லிக் கொடுத்தார். அந்த புத்தகத்தை கரங்களில் கொடுத்தார். இன்று அந்த தீவு முழுவதும் புத்தகத்தை வாசித்து இந்த புத்தகத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய அன்பின் பிள்ளைகளாக, இயேசுவை போன்ற குணமுள்ள மக்களாக, தேவனது சாயலை கொண்ட மக்களாக நிரப்பப்பட்டிருக்க தீவாய் காணப்படுகிறது. இது 1-2 எடுத்துக்காட்டு மட்டுமே. ஆகவே பிரியமானவர்களே, உங்களது வாழ்வில் மாற்றம் வேண்டுமா? உங்களது கணவனுடைய வாழ்வில் மாற்றம் வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் மாற்றம் வேண்டுமா? உங்களது குடும்பம் மாற வேண்டுமா? உங்கள் சபை மாற வேண்டுமா? சமூகம் மாற வேண்டுமா? இந்த வேத வசனத்தை வாசியுங்கள். மற்றவர்களுக்கு வாசிக்க சொல்லி உற்சாகப்படுத்துங்கள். இந்த வசனத்தை போதியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வசனத்தின்படி நீங்கள் முதலாவது வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது மிகவும் சவால் உள்ளதுதான். ஆனாலும் ஜெயம் கொள்ள முடியும் நம்மால். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் உயிரோடு இருக்கிற நம்மோடு இருக்கிறார். வசனத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் கொடுப்பார். அந்த வசனத்தை கடைபிடிக்க முயற்சி செய்யும் பொழுது எதிர்ப்புகள் வரும், நஷ்டங்கள் வரும். ஆனாலும் கூட வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நமது வாழ்க்கை மறுரூபப்படும். நமது வாழ்க்கையை காண்கிற மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் கூட மாறுவதற்கு நமது வாழ்க்கையே ஒரு வழியாய் கர்த்தர் மாற்றுவார். அப்படிப்பட்ட இந்த வேத புத்தகத்தை நாம் வாசிப்போம், தியானிப்போம், இதை அன்பு கூறுவோம், இதை நம் மார்போடு அணைத்துக் கொள்வோம், அதற்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.